ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூர்யகோட்டி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தாவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதக பிரபோ. உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீள்? எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு குருநாதர்கிட்ட ஆத்மா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு இந்த பதிவில் நாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். இறையருளும் குருவருளும் நிச்சயமாக துணை இருக்கும் என்ற பிரார்த்தனையோடு அனைத்து பக்த கொடிகளுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுதே மனதுக்குள்ள பலவிதமான ஐயப்பாடுகள் நம்ம மனசுல எழறது. அதே போல கேதார கௌரி விரதம் இருப்பவர்களுக்கும் பலவிதமான வினாக்கள் மனசுல இருக்கு. தீபாவளி நோன்பு, அமாவாசை நோன்பு இதை அனுஷ்டிப்பவர்களும் உலக அளவில் இருந்திருக்கீள். தேசங்கள் தோறும் பாஷைகள் வேறு அப்படின்னு இருந்தாலும் சில சம்பிரதாயங்கள் ரீதியாக வழிபாடுகளை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த தகவல்களையும் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்துக்கிறோம். அனைத்து பக்த கொடிகளுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தினங்களில் தீபாவளி அன்றும் சரி, இந்த பதிவை பார்க்கக்கூடிய தினங்கள்லையும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த தீபாவளி அன்று தலை தீபாவளியாக கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்கு தலை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகுவதற்கும் ஆனந்தம் பெருகுவதற்கும் இறை ஆற்றல் நம்மை இயக்கி அபரிமிதமான வெற்றியை கொடுப்பதற்கும் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த தீபாவளி தினமானது 20/10/2025 தோன்றது. ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் சரத் ருத்து துலா மாசம். அன்றைய தினத்தில் கிருஷ்ண பக்ஷ சதுர்தசி 25 நாழிகை 31 வினாடி காணப்படுறது. ஹஸ்த நட்சத்திரம் 38 நாழிகை 30 வினாடி காணப்படுறது. இந்த தீபாவளி திருநாள் மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய திரு நட்சத்திரத்தில் வர்றது அவருடைய அபரிமிதமான இறை ஆற்றல் அனைத்து பக்த கொடிகளுக்கும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவாக தீபாவளி ஸ்நானம் செய்வதற்கு எந்த நேரம் உகந்தது அப்படிங்கிறத கேட்டு பல பக்த கோடிகள் குறுஞ்செய்தியிலையும் ஃபோன்லையும் தெரிவிச்சிருக்கு. உங்களுடைய அன்பும் ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையும் எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்ததின் பேரில் இந்த பதிவு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் இதை வழங்குவதற்கு உறுதுணை புரியக்கூடிய இறை ஆற்றலுக்கும் அன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு 20/10/2025 ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை விடியற்காலை தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகையை நரக சதுர்தசி ஸ்நானம் அப்படின்னும் கங்கா ஸ்நானம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்கக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுறது. இந்த கங்கா ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய தீபாவளி பண்டிகையை விடியற் காலையில 4:30 5:50 ஸ்நானம் பண்றது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய தலைமுறை பக்த கொடிகளுக்கு நீங்க எந்த ஒரு துறையில ஆர்வமாக இருந்தால், ஒரு பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் எப்படி ஆர்வமாக செயல்படுகிறோமோ, ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும் அப்படின்னா எப்படி விடியற்காலையில தூக்கத்தை தியாகம் செய்கிறோமோ, திருப்பதி பகவானை பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது எப்படி தூக்கத்தை தியாகம் பண்றோமோ, அதே போல உங்களது குடும்பங்கள்ல நீங்கள் பொறுப்பேற்றி நடத்த வேண்டிய திருமணங்களாக இருந்தால் எப்படி ஆர்வத்தோடு செயல்படுவோமோ, உங்களது சுய தொழில் அல்லது பணியாற்றக்கூடிய இடங்கள்ல முக்கியமான பணிகளை நாம் செய்து முடிக்கணும் அப்படின்னா எப்படி தூக்கத்தை தியாகம் செய்வோமோ,
அதை போல இந்த தீபாவளி திருநாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து பக்த கோடிகளும் தயவு செய்து விடியற் காலை 4:30 முதல் 5:50க்குள் நீங்கள் கங்கா ஸ்நானம் செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அதனுடைய வெற்றி சிந்தனைகளை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். பகவானுடைய அனுகிரகத்தை, கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். லாங் எகோ லார்டு கிருஷ்ணா கில்டு நரகாசுரா என்று மாணவ செல்வங்கள் படிப்பதை நாம் கேட்டிருக்கின்றோம். கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தனிப்பெரும் கருணை உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்கக்கூடிய தினங்கள் அன்றைய தினத்துல தான். இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறத 2 வகைகள்ல அனுஷ்டிக்கிறார்கள். சதுர்தசி பிரதானமான இடங்கள்லையும் அதே போல அமாவாசை பிரதானமான நேரங்கள்லையும் அனுசரிக்கக்கூடிய சம்பிரதாயம் தொன்று தொட்டு காணப்படுறது. நீங்கள் சதுர்தசியை பிரதானமாக அனுஷ்டிக்க வேண்டுமா, அமாவாசையை பிரதானமாக அனுஷ்டிக்க வேண்டுமா அப்படிங்கிறத உங்களது குடும்ப ரீதியாக, பாரம்பரிய ரீதியாக உங்களது குடும்பத்தில் பெரியோர்கள் எதை அனுசரித்தார்கள், அமாவாசை நோன்பு என்பதும் சதுர்தசி நோன்பும், தீபாவளி நோன்பு என்பதும் சதுர்தசி நோன்பு என்பதும் ஒன்றுதான். அப்ப உங்க குடும்பத்தில் தீபாவளி நோன்பை அனுசரிக்கிறார்கள் அப்படின்னாலும் சதுர்தசி நோன்பை அனுசரிக்கிறார்கள் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அமாவாசை நோன்பை அனுசரிக்கக்கூடிய பக்த கோடிகளும் இருக்கிறார்கள். அப்ப சதுர்தசி நோன்பு என்று சொல்லக்கூடிய தீபாவளி நோன்பை எந்தெந்த நேரத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு விஸ்வாவசு வருஷத்தில் நாம் சிந்திக்க முடியும் அப்படிங்கிறத நாம் சிந்திக்க போறோம். அதே போல அமாவாசை நோன்பை அனுசரிக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில், இந்த ஆண்டுல ஒரு தனிச்சிறப்பு காணப்படுறது. சதுர்தசியானது 25 நாழிகை 31 வினாடிகள் காணப்படுறதுனால சுமார் மாலை 4:15 வரைக்கும், 4:18 வரைக்கும் 20/10/2025 சதுர்தசி காணப்படுறது. அதனால சதுர்தசி நோன்பு செய்யக்கூடியவர்கள், தீபாவளி நோன்பு செய்யக்கூடியவர்கள் 20/10/2025 காலை 6 முதல் 7:30, காலை 9 முதல் 10:30, மதியம் 12 முதல் 1:30, 3 மணி முதல் 4 மணிக்குள்ளாக அவர்களது குடும்ப ரீதியான சூழ்நிலைகளை அனுசரித்து நீங்கள் வழிபடலாம். உங்களது இல்லத்தில் வழிபடுவர்களாக இருந்தாலும், பொதுவான ஆலயங்கள், திருமண மண்டபங்களில் அனுசரிக்கிறவர்களாக இருந்தாலும், இந்த நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை தீர்மானித்து செயல்படலாம். அமாவாசையானது 20/10/2025 திங்கட்கிழமை 25 நாழிகை 31 வினாடிகளுக்கு பிறகு வருவதனாலே அமாவாசை நோன்பு செய்யக்கூடிய பக்த கோடிகள் மாலை 4 மணி முதல் 5:30 வரையும், 6 முதல் 7:30 வரையும், 7:30 முதல் 9 மணி வரையும் நீங்கள் சிந்திக்கலாம். மறுநாள் காலையிலும் அமாவாசை இருப்பதால் அன்றைய தினத்தில் நாங்கள் மறுநாள் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறவர்கள் மறுநாள் அமாவாசை இருப்பதற்குள்ளாக, அதாவது செவ்வாய்க்கிழமை அமாவாசை இருக்கக்கூடிய நாழிகை வரையும் சிந்தித்து அன்றும் அமாவாசை நோன்பை நீங்கள் சிந்திக்கலாம். 21/10/2025 செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் 5 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கிறதுனால தீபாவளி அன்று அமாவாசை நோன்பை மாலை நேரம் நமக்கு சரி வராது என்று இருக்கக்கூடியவர்கள் 21/10/2025 மாலை 5 மணிக்குள்ள ராகு காலம், யமகண்ட நேரத்தை தவிர்த்து நீங்கள் திட்டமிடலாம். அனைத்து பக்த கோடிகளுக்கும் கேதார கௌரீஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம், அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க வேண்டும். உங்களது பிரார்த்தனைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க வேண்டும். இந்த தீபாவளி திருநாள் அனைத்து பக்த கோடிகளுக்கும் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும்.
அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.